3 பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாளுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை அண்ணா மறுமலர்ச்சி பேரலை நிர்வாகிகள் சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள அண்ணாவின் இல்லத்தில் அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் ஏராளமான அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவன தலைவர் திரு இல உதயகுமார் அவர்கள் தலைமையில் பேரறிஞர் அண்ணாவின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பின்பு அனைத்து நிர்வாகிகள் அஞ்சலி செலுத்தி வீர வணக்கம் செலுத்தினார்கள். அவருடன் மாநில செயலாளர் திரு டி நாகராஜன் அவர்கள், மாநில பொருளாளர் திரு எஸ் பாலு அவர்கள், மாநில செய்தி தொடர்பாளரும் அரியலூர் மாவட்ட செயலாளர் திரு சென்ட்ரல் யு கார்த்திகேயன் அவர்கள், கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் திரு வி செந்தில் அவர்கள், மாவட்ட நிர்வாகிகள் திரு மணிகண்டன் அவர்கள், திரு புகழேந்தி அவர்கள், திரு இளவரசன் அவர்கள், திரு துரைமுருகன் அவர்கள், திரு மணிமாறன் அவர்கள், திரு சத்யராஜ் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். கலந்து கொண்ட அனைவருக்கும் திரு மாயா எஸ் ரவிக்குமார் அவர்கள் நன்றியை தெரிவித்தார்கள். நன்றி. பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய 56வது நினைவு நாளிலே பங்கு கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த எமது பேரவையினுடைய செய்தி தொடர்பாளர் தம்பி கார்த்திகேயன் அவர்களுக்கும், அண்ணன் நாகராஜன் அவர்களுக்கும், தம்பி கள்ளக்குறிச்சி செந்தில் அவர்களுக்கும், ரவிக்குமார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், இப்போ பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தலைவராக? பட்ஜெட் அறிவித்ததில் பத்திரிகை செய்தி பார்த்ததில் தமிழகத்துக்கான ஒரு நிதியும் இது வரைக்கும் ஒதுக்கலை. மதுரையில் எய்ம்ஸ் வரும்னு சொல்லி தான் இவங்க தமிழ்நாட்டில் பிரச்சாரமே ஸ்டார்ட் பண்ணாங்க. மருத்துவ சேவை அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலை. பாரதிய ஜனதாவை பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த மாநிலத்தில் தேர்தல் வருதோ அந்த மாநிலத்துக்கு அதிக அளவு நிதி ஒதுக்குவாங்க. தமிழகம் பாராமுகமாக தான் அவங்க பார்க்குறாங்க. இதைத்தான் அண்ணா ஆரம்ப காலங்களிலே வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது சுட்டி காட்டினார். தம்பி கார்த்திகேயன் சொன்னதைப் போல விருதுநகரில் வெடி விபத்து நடந்தது, அரியலூரில் வெடி விபத்து நடந்தது. அப்போது நாங்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். அரசு, தமிழக அரசு நிவாரண நிதி ஒதுக்கியது. மத்திய அரசுக்கும் வைத்தோம், மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை. ஆனால் போபாலில் நடந்த வெடி விபத்து சம்பவத்திற்கு 5 லட்ச ரூபாய் நிதி ஒதுக்கியது. மாநிலங்களிடையே ஏன் பாரபட்சம்? அடிக்கடிக்கு இந்த பிஜேபிக்காரங்க பேசுவாங்க, ஏன் தமிழ்ன்றீங்க, இந்தியாவுக்குள்ளேருந்து திராவிடன் ஏன் பேசுகிறீங்கன்னு. நீ இந்தியா முழுமைக்கும் பிரதமர் தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறீங்க, நாங்கள் செய்கிறதுல என்ன தப்புன்னு நேரடியாக நான் மோடியை பார்த்து கேள்வி கேட்குறேன். இந்தியா முழுக்க ஒரே நியாயம்னா தமிழகம் மட்டும் ஏன் அடிக்கடிக்கு வஞ்சிக்கப்படுது? சாதாரண இந்த வெடி விபத்து நிவாரண உதவித்தொகை வழங்குறதுலேயே நீ மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டால் மற்ற ஏனைய திட்டங்களில் எவ்வாறு செயல்படுவார் பிரதமர் என்பதை பொதுமக்கள் யூகித்து தாமரையை தரைமட்டமாக வேண்டும். தமிழகத்தில் எங்கும் தாமரை முளைத்திடக்கூடாது. இதுவே என்னுடைய பட்ஜெட் பற்றி கருத்து. பெரிய தலைவர்களை பற்றி இழிவாக பேசுகிறாங்க, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தலைவர்களை, மறைந்த தலைவர்களை பற்றியும் அரசியல் களத்தில் இருக்கின்ற தலைவர்களை பற்றியும் ஆண்டாண்டு காலமாக பேசப்பட்டு வருவது உண்மைதான். அண்ணா காலத்திலும் சரி, காமராஜர் காலத்திலும் சரி, ஓரளவுக்கு நாகரிகமாக பேசி கொண்டிருக்கின்றார்கள். மறைந்த பெருந்தலைவர் காமராஜரையே ஏழை பங்காளன் பங்களா பாரீர் என்று சொன்னவர்களும் உண்டு. காமராஜர் வசதியான வாழ்க்கை வாழ்கின்றார் என்று அவருடைய அரசியல் வளர்ச்சியை கொச்சைப்படுத்தியவர்களும் உண்டு. அதை போல அண்ணாவை பற்றி பேசாத பேச்சு கிடையாது. அதையெல்லாம் தாண்டித்தான் அரசியலில் நீடித்து நிலைக்க முடியும். சில தற்குறிகள், சில அரைவேக்காடுகள், சில உதவாக்கரைகள் தலைவர்களை பற்றி பேசினால் தலைவர்களுடைய புகழ் என்றும் மங்கிவிடாது. சமீபத்தில் எடுத்துக்கங்க, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் நண்பர் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு? பெரியார் தான் படிக்க வச்சாரா? பெரியார் படிக்கிறதுக்கு முன்னாடி காலேஜ் இல்லையா? ஏன் அண்ணா எப்படி படித்தார், நெடுஞ்செழியன் எப்படி படித்தார் கேள்வி கேட்டிருக்காங்க. அன்னைக்கு 1000 பேரில் 3 பேர் தான் படித்தவங்க. இன்றைக்கி 1000 பேரில் 900 பேர் படித்தவங்கன்னா அது பெரியார் போட்ட விதை, அண்ணா நீரூற்றி வளர்த்த ஆலமரம். தமிழகத்திலே சமமான கல்வி, சாதி கொடுமைகளை ஒழித்தார்கள். பெயரில் உள்ள எல்லாருக்கும் தமிழ் பெயர் சூட்டினார்கள். நாவலர் நெடுஞ்செழியனுடைய இயற்பெயர் நாராயணசாமி, பேராசிரியர் அன்பழகனுடைய பெயர் ராமையா பிள்ளை. இப்படி தமிழுக்கு தொண்டு செய்தது திராவிட இயக்கம். திராவிடம் எங்கேருந்து வந்தது, திராவிடம் எங்கேருந்து வந்ததுன்னு கேட்குறாங்க. இந்திய தேசிய கீதத்திலே ஜனகண மன என்று பாடும்போது திராவிட உத்கல கங்கா என்று ஒரு வரி வரும்.
அந்த வரியை இவர்கள் மறுக்க தயாரா? அண்ணா சொன்னார், இந்த அறமெண்டலுக்கு மரமண்டைங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன். திராவிட நாடு கேட்கும் போது இந்த திராவிட நாடு கோரிக்கையை கை விடுறீங்கன்னு அண்ணா கேட்டார். அண்ணாவை எல்லாரும் கேட்டாங்க. அப்போ வந்து சீனா உலக போர் நடந்தது. நாடுன்னு ஒன்று இருந்தால் நான் நாட்டை கேட்க முடியும். அந்த சீன போருக்காக தான் இந்த திராவிட நாடு கொள்கையை ஒத்தி வச்சார். இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் பீகாரை பிரிக்கிறாங்க, உத்தராஞ்சல்ன்றாங்க, ஒடிசான்றாங்க, ஆந்திராவை பிரித்து தெலுங்கானா ஆக்கிட்டாங்க. இந்த திராவிடம் போட்ட உரம் தான் தமிழகத்தை இன்னும் பிரிக்க முடியாத அளவிலே இருக்கின்றது. இந்தியாவிலே அனைத்து மாநிலங்களும் பிரிக்கப்பட்டு விட்டது. இந்த திராவிடம் என்று இங்கே வேரூன்றி இருப்பதனால்தான் தமிழகம் இன்னும் இரண்டாக பிளவுபடவில்லை. பல முறை சிறு சிறு சலசலப்புகள் எல்லாம் திருச்சியிலே தலைநகரம் அமைக்கிறது என்று எந்தவித சலசலப்பும் இல்லாமல் திராவிட இயக்க கொள்கைகளால் தான் இன்று தமிழ்நாடு பிரிவினைப்படாத மாநிலமாக சொல்லுவாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் காங்கிரஸுக்கெல்லாம் அண்ணா பிரிவினைவாதி அண்ணா பிரிவினைவாதியே கிடையாது. இப்போ நீங்கள் தான் பிரிவினைவாதி அரசியல் பண்ணுறீங்க. திராவிடத்தை ஒழித்து விட்டு யாராலையும் அரசியல் பண்ண முடியாது. தயவு செய்து சீமான் அவர்களும் சொல்லிக்கிறேன். அவர் வந்து இன்னும் 4 படம் நடிச்சு கூட புகழ் அடைச்சிக்கிட்டோம். பெரியாரை பற்றி பேசி புகழ் அடையணும்னு வேணாம், அது அவருக்கு நல்லதில்லை. அவருக்கு எப்படி பேசுறதுன்னே தெரியல. முதல்ல இப்போ சீமான் வந்து அரணையூர், அவர் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் அரணையூர், அவர் ஊர்லேருந்து வரும்போது லாரியில் வந்திருக்கலாம், இல்லை நடைப்பயணமாக வந்திருக்கலாம், தண்டவாளம் வழியாக கூட நடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி கிராமங்களுடைய வளர்ச்சி என்ன? சென்னையில் கிடைக்கக்கூடிய அத்தனை உணவுப் பொருட்களும் கிராமத்தில் கிடைக்குது. ஏன் வளர்ச்சி? அன்றைக்கி அறிவு வளர்ச்சி குன்றியிருந்தது. பெரியார் மக்களுக்கு சுயமரியாதை அறிவை ஊட்டினார். ஊட்டியதன் விளைவு இன்று அனைவரும் படித்து பட்டதாரிகளாக ஆகி அரசு ஊழியர்களாக ஆகி இன்னைக்கு டோட்டலாக தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி பெற்ற மாநிலமாக ஆக்கினது அண்ணாவும் பெரியாரும் கர்ம வீரர் காமராஜரும் தான். திராவிடத்தை வீழ்த்தி பேசும் சில சுயநலவாதிகளை எச்சரிக்கின்றேன். திராவிட இயக்க தம்பிகள் அண்ணா திமுக திமுக தூங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்படி தேர்தல்களை பார்ப்பார்கள் என்று உங்களுக்கு தெரியாது. பிஜேபி இந்த தேர்தலிலே தரைமட்டமாவது உறுதி. இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு, அவர் என்னுடைய நண்பர் தான், இந்து தமிழர் கட்சி தலைவர் ரவிக்குமார். நேற்று ஒரு முகநூலில் ஒரு பதிவிட்டு இருந்தார். அண்ணாதுரைக்கு திருக்கோயிலில் தவச சாப்பாடு போடக்கூடாது, கோயில் நிதியை எடுத்து நீங்கள் வேறு எதுக்குன்னா பயன்படுத்தலாம். கோயில் என்ற பெயரால் பல கொடுமைகள் நடந்தது. அந்த கொடுமைகள்லாம் தட்டி கேட்டது எங்கள் தலைவர் பெரியார், பேரறிஞர் அண்ணா. அந்த தலைவனுக்கு நான் ஒரு இந்துவார்னு சொல்லிக்கிறேன். அந்த கோயில் நிதியை பயன்படுத்துறது தப்பே கிடையாது. வீணா அர்ச்சகருடைய கொள்ளையை பற்றி பேசுங்க, திருப்பதி நகை கொள்ளையை பற்றி பேசுங்க. இது சமபந்தி விருந்து தானே, அனைவரும் சாப்பிடுறது தானே சாப்பாடு போடுறோம். என்ன சாப்பாடு செஞ்சு அர்ச்சகர் மாதிரி இவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறோம். ஊரில் கலவரம் ஏற்படுத்தும் காவிகளே, நாட்டிலே பிரிவினை ஏற்படுத்தும் தமிழ் தேசியம் பேசும் சீமான் அவர்களே, உங்களுக்கு எச்சரிக்கை எமது அண்ணா மறுமலர்ச்சி பேர் நேரடியாக செய்கின்றது. திராவிடத்தை பற்றி தம்பி கார்த்திகேயனும் சீமான் விவாதிக்க முடிவு செய்துவிட்டு வரட்டும். இத்தகைய நல் நிகழ்வினை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, முக்கியமாக பேரறிஞர் அண்ணா அவர்களின் குடும்பத்தாருக்கு நன்றி தெரிவித்து, திராவிட மாடல்னு சொன்னீங்கன்னா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவிலேயே முன்னேறிய மாநிலமாக தமிழகம் இருக்குது. இதுதான் திராவிட மாடல். இன்னொன்று, உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாமே சென்னையில் வந்து தான் கல்வி கற்றுக்கிறான், தமிழ்நாட்டில் வந்து தான் கல்வி கற்றுக்கிறான். பீகாரில் இருக்கிறவன் இங்கே வந்து டாக்டர் எம்பிபிஎஸ் சீட்டில் காலேஜில் சேர்றான். ஆக கட்டமைப்புகள் நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு தான். இன்றைக்கி கேரளா தான் அதிக கல்வி அறிவு மாநிலம்னு சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் வெளிநாட்டில் போய் வேலை செய்வாங்க. தமிழகம் வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற மாநிலமாக ஆனதுக்கு இந்த திராவிட மாடல் தான் காரணம். சமநிலை சமுதாயம், சமமான கல்வி, ஏழையும் பாழையும் ஒரே காலேஜில் படிப்பாங்க. இதுதான் திராவிட மாடல். எனக்கு வந்து அதிகமாக பேச தெரியாது. குலக்கல்வி திட்டம் அப்பா முடி வெட்டினா புள்ள முடி வெட்டணும், அப்பா ஆச்சாரி வேலை செஞ்சால் புள்ள ஆச்சாரி வேலை செய்யணும்னு குலக்கல்வி திட்டம் ராஜாஜி கொண்டு வந்தார். அதை பெரியார் எதிர்த்தார். அப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த காமராஜர் அதையே எதிர்த்தார். அவர் காங்கிரஸ்காரன்னு பார்க்கல, அவரும் சமநிலை சமுதாயம் வேணும்னாரு. இதுதான் திராவிட மாடலுடைய வெற்றி.
அன்னைக்கு பெரியார் சொல்லி காமராஜர் கேட்டார், இதுதான் திராவிட மாடல். இவங்க யூபி மாடல்னு சொல்கிறாங்க. மாட்டினுடைய சிறுநீரை குடிப்பாங்க, மாட்டு சாணியை குடிப்பாங்க. தமிழன் அப்படி அல்ல, பல உயர்கல்வியை சாலைகளை அமைத்திட்டான். சீமான் சொன்ன மாதிரி அந்த காலத்தில் இருந்தது. ஒரு ஊருக்கு ஒரு காலேஜ் இருந்தது. இன்னைக்கு ஒரு தெருவுக்கு 4 காலேஜ் இருக்கிற அளவுக்கு உயர்த்தி காட்டியது இந்த திராவிட மாடல் தான் என்பதை சீமான் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு படம் சார் பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்திலே உடலில் உள்ள படம் வந்துருக்கு. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? கலாச்சாரம் எது நோக்கி போகுது? ஒரு நிறுவன தலைவராக எப்படி பார்க்குறீங்க? சமூக வலைத்தளத்தில் நம்ம போட்டு வந்துருக்கோம். அந்த வலைத்தளத்தை தம்பி கார்த்திகேயன் தான் எனக்கு அனுப்பிச்சார். செய்தி தொடர்பாளர் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டனம் தெரிவித்து முகநூலில் அவர் தான் பதிவிட்டிருந்தார். அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமுதாய பெண்ணை, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவரை படிக்கும் போதே உடலுறவு கொள்ளலாம் அப்படின்னு கலாச்சார சீரழிவை நோக்கி படம் எடுக்கிறாங்க. இவங்கெல்லாம் புரட்சி இயக்குனரா? நல்ல திரைப்படங்களை கொடுத்த வெற்றிமாறன் அவர்களே, இது போன்ற இழிவான திரைப்படங்களை எடுப்பது சமூகத்திற்கு சீர்கேடு. ஏற்கனவே நாடு போதை கலாச்சாரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கின்றது. இந்த காலத்தில் பாலியல் கல்வி வேண்டும், படிப்பதற்கு முன்பே பாலியல் வைத்து கொள்ளலாம் என்பது போன்ற திரைப்படங்களை எடுப்பது என்பது சமூகத்தில் அருவருப்பான நிகழ்வு. அதை அவர் நிறுத்திக் கொள்வார் என்று நம்புகின்றேன். பேரறிஞர் அண்ணாவின் 56வது நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கு வந்து மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்ற பேரவையின் நிறுவனர் தலைவர், அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களே, மற்றும் அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் மாநில செயலாளர் பெரியவர் அண்ணன் டி நாகராஜன் அவர்களே, வெளி மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கின்ற அன்பு சகோதரர் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் அண்ணன் வி செந்தில் அவர்களே, மற்றும் நன்றியுரையாற்ற இருக்கின்ற அன்பு சகோதரர் பி ரவிக்குமார் அவர்களே, மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு இங்கு அண்ணாவிற்கு மரியாதை செலுத்த வந்திருக்கின்ற பேரவையின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக வணக்கத்தையும் மரியாதையும் அண்ணாவின் நினைவு நாளை முன்னிட்டு தெரிவித்துக் கொண்டு, மற்றும் தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் பேரறிஞர் அண்ணா அவர்கள் நம்மை விட்டு மறையவில்லை. மக்களோடு மக்களாக நம்மோடு இணைந்து மக்களுக்கு சேவை செய்கின்ற இயக்கமாக நம்முடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை தொடர்ந்து தமிழகத்திலே செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் நடக்கின்ற பல்வேறு சம்பவங்களை நம்முடைய சமூக வலைதளங்களிலே பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் அனுமதியோடு பல்வேறு சம்பவங்களை நாம் சமூக வலைதளங்களிலே பதிவிட்டிருக்கின்றோம். அதுபோல விடியலுக்குத்தான் விளம்பரம் தேவை என்று நம்முடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்கள் தொடர்ந்து நம்மிடம் சொல்லி வருவார். நமக்கு விளம்பரம் என்பது நமக்கு தேவையில்லை. நாம் செய்யும் மக்கள் சேவைக்கு விளம்பரம் என்பதே நமக்கு ஒரு பொருட்டாகவே இருக்கக்கூடாது. நாம் பேரறிஞர் அண்ணாவின் வழியில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு நம்முடைய மக்கள் சேவையை தொடர்ந்து செய்வோம். அதற்குரிய பலன்கள் பிற்காலத்தில் மக்களிடத்திலிருந்து நமக்கு மணிமகுடமாக வந்து சூட்டும் என்று தலைவர் அவர்கள் பலமுறை சொல்லியிருக்கின்றார்கள். அதை இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்று நினைவுகூர கடமைப்பட்டுள்ளேன். மேலும் சமீப காலமாக மறைந்த தலைவர்களை பற்றி பல்வேறு தலைவர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். அதை பற்றி சமீபத்தில் கூட ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தேன். நம்முடைய பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்கள் மாநில செயலாளர் அவர்களிடமே தொடர்பு கொண்டு அந்த வீடியோவை உடனடியாக தலைவர் அவர்கள் நீக்கிவிட வேண்டும் என்று கூறினார்கள். நான் ஏன் எதற்கு என்று கேட்டபொழுது, மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கும் என்று பேரறிஞர் அண்ணா அவர்கள் கூறினார். அதன் வழியில் நாம் மற்றவர்களை விமர்சித்து நம்முடைய பதிவை வெளியிட வேண்டாம். அவர்களுக்கு இதுவே தொடர்கதையாக வாடிக்கையாக உள்ளது. அவர்களோடு இணைந்தால் நாமும் அதுபோல் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை எதிர்நோக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் என்று கூறினார். நான் தலைவர் அவர்கள் கூறியதின் பிற பெரியவர் அண்ணன் மாநில செயலாளர் நாகராஜன் அவர்கள் கூறியது போல வெளியிட்ட சில வினாடிகளையே அந்த பதிவை உடனடியாக நீக்கிவிட்டேன். தொடர்ந்து இதுபோன்று நம்முடைய தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவரை பற்றி ஒரு சில தருதலைகள்
தலைவர் அவர்களே மன்னிக்க வேண்டும். நான் இதை பற்றி பேசுவதற்கு எனக்கு இந்த நேரத்தில் அண்ணாவின் நினைவு நாளில் எனக்கு உரிமை உண்டு என்ற காரணத்தினால் உங்கள் எல்லோரிடமும் பேரவையின் தொண்டர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக இந்த செய்தியை வெளியிடுகின்றேன். சில தருதலைகள் நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவராக ஏற்றுக்கொண்ட தலைவரை கீழ்த்தரமான முறையில் அவர் மறைந்த பிறகும் அவர் ஆற்றிய தொண்டுகள் ஏராளம். அதை பற்றி பேசுவதற்கு அந்த தருதலை நாய்களுக்கு சிறிது கூட ஒரு இரக்கமில்லை. பெரியார் என்ன செய்தார்? தீண்டாமை ஒழிப்பை செய்தார். அண்ணன் சீமான் அவர்களை ஒன்றே ஒன்று கேட்கின்றேன். எங்களுடைய பேரவையின் தொண்டர்கள் ஒவ்வொருவரும் தலைவர் அவர்கள் வளர்த்து வருகிறார்கள். ஒவ்வொருவரும் 100 பேருக்கு சமம். பொது மேடையில் விவாதிக்க தயாரா என்பதை எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவையின் சார்பாக கேட்டுக்கொண்டு, இதையெல்லாம் தட்டி கேட்கின்ற இயக்கம் சில இருக்கின்றன. அவர்கள் இதை பற்றி வாயை திறக்கவில்லை. ஏன் மௌனம் சாதிக்கிறார்கள் என்பதும் எங்களுக்கு தெரியவில்லை. மேலும் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம், பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று. இது சம்பந்தமாக பேரறிஞர் பொதுவெளியிலும் சமூக வலைதளங்களிலும் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகின்றோம். அண்ணா நினைவு நாளிலும் கூறி வருகின்றோம், பிறந்த நாளிலும் தெரிவுபடுத்தி வருகின்றோம். ஆண்டவர்களும் சரி ஆள்பவர்களும் சரி இதை பற்றி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும் என்று சிறிது கூட ஒரு எண்ணம் இல்லாமல் இருக்கின்றார்கள். இந்த செய்தி அவர்கள் காதுக்கு சென்றதா இல்லையா என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பல்வேறு பதிவுகளை வெளியிட்டு வருகின்ற பொழுது சமூக வலைதளங்கள் மூலமாக தான் ஒரு அரசே செயல்பட்டு வருகின்றது. ஆகவே இந்த செய்தி அவர்களை சென்றடையும். பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்க குரல் கொடுப்பார்கள் என்று நினைக்கின்றோம்.